வணக்கம் நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் விருத்தியடையவே மாட்டுது. என்னோட வீட்டிலே சமாதானமே இல்ல என சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது ஆத்துமாக்கள் சபையில பெருக மாட்றாங்க, இயேசுவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய மாட்றாங்க என சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இதற்கான ஒரே தீர்வு வசனம்தான். ஆமாங்க, தேவனுடைய வசனத்தால் எப்பொழுது நம் வாழ்வில் நிறைகின்றோமோ அப்பொழுது எல்லா விருத்தியும் உண்டாகும். நம் வீடும் சமாதானத்தால் நிறையும். எனவே நம் வீடுகள் முழுவதும் வசனத்தால் நிரப்புவோம். நம் காதுகளில் மனிதனின் வார்த்தைகளை கேட்பதை விட அதிகமாக வசனத்தை கேட்கிறவர்களாக மாறுவோம். தினமும் வசனத்தை தியானிக்கிறவர்களாக மாறுவோம். இப்படி நாம் மாறும்போது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி தேவவசனம் விருத்தியடையும் போது சீஷர்கள் மிகவும் பெருகினார்கள், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்விலும் சபையிலும் பெருக்கமும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆமென்.